திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜிஆர் ரிவ்யூ. நீங்கள் ஆன்லைனில் எதுவும் ப்ராடக்ட் வாங்க போகிறீங்களா? இந்த ஜிஆர் ரிவ்யூ வெப்சைட்டை யூஸ் பண்ணி டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூவை செக் பண்ணி உங்களுக்கான ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜிஆர் ரிவ்யூ வெப்சைட்டோட லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு அழகான தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்ததாம். அந்த ஆண் குழந்தை சிறிய வயதிலிருந்தே மிகவும் குறும்புக்கார பையனாக வளர்ந்தான். நாட்கள் செல்ல செல்ல அவன் பள்ளிக்கூடமும் செல்லத் தொடங்கினான். அப்பொழுது அவன் 5ஆம் வகுப்பு படித்து வந்தான். நாட்கள் தான் சென்று கொண்டிருந்ததே தவிர அவனது குறும்புகள் இன்னும் குறையவில்லை. அதனால் அவனை ஒரு பொறுப்பாக பையனாக மாற்ற வேண்டும் என்று அவனிடம் ஒரு மாங்கொட்டையை பரிசாக தந்து அதனை வளர்க்கும்படி கூறினர். அவனோ, அம்மா, இது எத்தனை நாட்களில் வளரும் என்ற கேள்வியை கேட்டான். அதற்கு அவர்கள் அம்மாவோ, இது வளர கிட்டத்தட்ட 2 to 4 வாரங்கள் ஆகும், சுமார் 1 மாதங்கள் ஆகும். அதனால் இதனை நீ தினமும் தண்ணி ஊற்றி வளர்க்க வேண்டும் என்று கூறினார். அவனும் தினமும் தண்ணி ஊற்றி வளர்க்க தொடங்கினான். ஆனால் 1 மாத காலங்கள் கடந்தும் அந்த மரமோ வளரவே இல்லை. அதனால் அவர்கள் அம்மாவிடம் போய், அம்மா, நீ கூறியபடி நானும் தினமும் தண்ணி ஊற்றினேன், ஆனால் அந்த மாங்கொட்டை வளரவே இல்லை, என்ன செய்வது என்று கேட்டான். அதற்கு அவனின் அம்மாவோ, என்ன சொல்கிறாய்? நான் உன்னிடம் மாங்கொட்டை கொடுத்து 1 மாத காலம் ஆகிவிட்டது. இந்நேரம் அந்த மாங்கொட்டை துளிர் விட்டிருக்க வேண்டுமே. சரி வா, அந்த மாங்கொட்டையை எங்கு புதைத்து வைத்தாய் என்று என்னிடம் காட்டு என்று கூறினார். அதற்கு அவனது பையனும் அவர்கள் அம்மாவை கூட்டிச் சென்று அந்த மாங்கொட்டை இருந்த இடத்தை தோண்டி அதிலுள் இருக்கும் மாங்கொட்டையை எடுத்து காட்டினான். அம்மா, பாருங்களேன், இந்த மாங்கொட்டை அப்படியே தானே இருக்கிறது. நானும் தினமும் வந்து இதனை தோண்டி தோண்டி பார்க்கிறேன், ஆனால் அந்த மாங்கொட்டை வளரவே இல்லை என்று கூறினான். அதற்கு அவனின் அம்மாவோ சிரித்து கொண்டே, அடே தங்கமே, இந்த மாங்கொட்டையை ஒரு முறை புதைத்து விட்டால் திரும்பவும் அதனை தோண்டி பார்க்க கூடாது என்று கூறிவிட்டு மீண்டும் அந்த மாங்கொட்டையை மண்ணில் புதைத்து அதன் மேல் தண்ணீரை ஊற்றிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்றனர். இந்த கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பெரியவர்களிடம் முழுமையாக அதனை ஆராய்ந்து அதில் ஈடுபட வேண்டும். பெரியவர்களின் வழிகாட்டியுடன் வாழ்வில் சந்தோஷமாக வாழுங்கள். நன்றி. ஓகே குட்டீஸ், இன்றைக்கான ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சைனி ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி உடனுக்குடன் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே குட்டீஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.